இதில் பிரச்சனை என்ன சார், டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி தான். இது இன்றைக்கி நேற்று உருவான பிரச்சனை. இவங்க கோரா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ள மறுக்கிறாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது இதே மாதிரி ஒரு கூட்டணி அமைப்பதற்காக மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வண்டலூர் வந்தபோது என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். விஜயகாந்த் ஃபோட்டோவை வைக்கிறதா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தில் விஜயகாந்த் கட் அவுட்டை கீழே வச்சுருந்தாங்க. வந்தால் நிமித்திக்கலாம், இல்லைன்னா கீழே வச்சிடலான்னு. ஃப்ளெக்ஸாக வச்சுட்டோன்னா மாற்ற முடியாது பிரைம் மினிஸ்டர் வரும்போதுங்கிறதுக்காக எல்இடி வச்சு அங்கே டெஸ்ட் பண்ணாங்க. எல்லா சேனல்லையும் அது ரிலே ஆச்சு. விஜயகாந்த் வச்சு ஒரு படம், விஜயகாந்த் இல்லாமல் ஒரு படம்னு. அப்போ கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த கூட்டணி இழுபறி அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு கொள்கை கூட்டணியாக இது உருவாகாமல் போய்விட்டது தான் அதனுடைய பிரதான காரணம். அதை இவங்க புரிஞ்சு கொள்ள மறுக்கிறாங்க. நீங்கள் இந்த பக்கம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பிரதான கொள்கை இருக்கிறது, பல விடயங்கள் அவங்களுக்கு வந்து ஒருமித்த பார்வை இருக்கிறது, பாசிச பாஜக வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு மைய நோக்கு இருக்கிறது. ஆனால் அந்த மாதிரியான எந்த நோக்கமும் இல்லாமல் இருக்கிற எல்லாரையும் கொஞ்சம் எடுத்து போட்டு அப்படி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மூடுக்கு போகின்ற பொழுது அங்கே வந்து ஈகோ முட்டுது, ஒவ்வொருத்தருக்கும் அதிகார பசி வந்து முன்னிருக்கிறது, தனிப்பட்ட பகை முன்னிருக்கிறது. அப்போ இந்த கூட்டணி வந்து இது செட் ஆகவேங்கிறது ஒரு பெரிய சிக்கல். இப்போ கடந்த சட்டம் அவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இல்லைல்ல. இப்போ ஏடிஎம்கே உடைய ஒரு டால் லீடர் அந்த கட்சியில் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு பொசிஷனில் இருக்கிறவர் இபிஎஸ். ஆனால் இபிஎஸ்ஐ ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்கிறாரு. அது அவருடைய தீர்க்கமான முடிவு தானா? அப்போ கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு சார், ரெண்டு ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் திமுக எதிரி, எடப்பாடி பழனிசாமி துரோகி. யாருடைய பார்வையில்? அவங்களுடைய பார்வையில். எடப்பாடி பழனிசாமி பார்வையில் இவங்க ரெண்டு பேரும் துரோகி. பரஸ்பரம் வச்சுக்கோங்க. அப்போ பிரதானமாக ஒரு மனித இயல்பு எப்படின்னா, எதிரியை வீழ்த்துவதற்கு துரோகிக்கு வந்து நான் என்ன செஞ்சிட மாட்டேன், எந்த இடத்துலையும் வாய்ப்பு கொடுத்துட மாட்டேன். ரெண்டு பேருமே அப்படி தான். நான் அவங்க யார் துரோகிங்கிற பஞ்சாயத்துக்கு நான் போகிறோம்ல, பரஸ்பரம் ரெண்டு பேரும் துரோகி பட்டம் சுமத்திக்கின்ற பொழுது என்னால் என்னுடைய ஒரு ஓட்டு கூட எடப்பாடி பழனிசாமி என்ன இருக்கக்கூடாது, ஒரு வாழ்வை தந்து விடக்கூடாது, அவர் முதலமைச்சர் ஆகிடக்கூடாது, அவர் எம்எல்ஏ ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல கான்சியஸாக இருக்கிறாரு டிடி தினகரனும் ஓபிஎஸும். அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இந்த கூட்டணி செட் ஆகுங்கிறது. இப்போ ஆனால் டிடிவி தினகரனுடைய பேச்சில் ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது சார். என்னென்னா, மிக வெளிப்படையாக அவர் என்ன சொல்லலைன்னா, இப்போ ஓபிஎஸ் சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரை சொல்கிறதே எங்களுக்கு அவமானமாக இருக்குது, அவர் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம்னு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இப்போ கடைசியாக சொல்லியிருக்கிறார். ஆனால் டிடி தினகரன் நேற்று பேசின்ற பேச்சில் முழுக்க பழமொழியாக சொல்லிட்டு போகிறாரே தவிர, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக முன்னிறுத்தினால் நாங்கள் அந்த கூட்டணியில் நிச்சயமாக நீடிக்க மாட்டோம்னு ஏற்கனவே சொன்னார்ல, அந்த ஸ்டாண்டை நேற்று எங்கேயுமே வலியுறுத்தலை. மாறாக என்ன சொல்கிறாரு, கூட்டணியே அமையல, அதுக்குள்ள சீட்டை பற்றி பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறாரு. அப்போ அவர் வந்து இந்த சீட்டு குறைவாக கொடுப்பது மட்டும்தான் அவருக்கு பிரச்சனையா? ஓபிஎஸ் கராரான ஒரு ஸ்டாண்டுக்குள்ள போறாரு. ஆனா ஒரு டிடிவிட்ட ஒரு தடுமாற்றம் இருக்கு. அது நேத்து டைம் வாங்குறாரா? இல்ல, நேத்து பேட்டியில அவருக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி வேற சொன்னார், நேத்து பேட்டியில அப்படி தெரியுது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரோ, நான் எப்படி ஃபீல் பண்ணிக்கிறேன்னா, கூடுதலாக சீட்டு கொடுத்தால், கூடுதலான இடங்கள் கொடுத்தால் இந்த கூட்டணிக்கு தயாரா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டே இந்த கூட்டணிக்கு தயாரா அப்படிங்கிற இடம் அந்த இடத்துல வருது சார். நீங்கள் கடைசியாக அமித்ஷா வந்தபோது இந்த பார்த்தோம் சார், இந்த கூட்டணிக்குள்ள பார்த்தா அமித்ஷா வந்து ஒரு நட்சத்திர விடுதியில் காலையில் ப்ரெஸ் மீட்டுன்னு சொன்னாங்க. காலையில் போர்டு வச்சுருந்தது என்னென்னா, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு போர்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் காலையில் இல்லை, போஸ்ட்போன் ஆகி தள்ளி போய் பிற்பகலுக்கு பிறகு அந்த போர்டை தூக்கிட்டு வேற ஒரு போர்டு வச்சு அதில் யாருமே பங்கேற்கல, இன்க்ளூடிங் யார், நம்ம அன்புமணி ராமதாஸ் வரைக்கும் அந்த கூட்டணியில் அங்கே வரல. அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் போயிருந்தார். அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டணி உருவாவதில் அவர் ஷபீர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோவே ஃப்ளாப்புன்னு அட்டர் ஃப்ளாப்பு மாதிரி தான், அது தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த தகவல்களை திட்டமிட்டு கசியப்படுறதுக்கு பின்னாடி நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள் சார். இதில் இவங்க எல்லாருக்கும் இப்போ சீட்டை பிரித்து கொடுத்துட்டீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எல்லாருமே யாரை கூப்பிட்றீங்க, ஒரு பக்கம் ஒன்றுபட்டு நிற்கணும் திமுக வீழ்த்துவதற்கு அப்படின்னு மறைமுகமாக தாவேகாவை உள்ளே கூப்பிட்றீங்க. இப்போ தாவேகாவுக்கு நேற்று போட்ட லிஸ்ட்டில் சீட்டே இல்லையே. இப்போ அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு யார் சீட்டு கொடுக்குறது? அவங்களுக்கு சீட்டை கொடுத்தீங்கன்னா அதிமுக எத்தனை சீட்டில் போட்டியிடும்? அப்போது எந்த மைய நோக்கம் இல்லாமல், எந்த பொது நோக்கம் இல்லாமல், மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை இல்லாமல், ஒரு பொது செயல் திட்டம் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு என்ன தேவை? பொது செயல் திட்டம் அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றது வந்து திமுக அரசை வீழ்த்தணும், சரி, அதுல யாருக்கெல்லாம் ஒத்த கருத்து இருக்கோ அவங்க ஒன்று சேரணும். தேர்தல் கூட்டணின்றது அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அப்படி இல்லை, கொள்கை அடிப்படையில் கூட்டணி அமைறது இல்லை, தேர்தலுக்கான ஒரு ஏற்பாடு. அப்படி மக்கள் அதை ஏற்றுக்கல. சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், அதான் அவர் சொல்ற கருத்து. மக்கள் அதை ஏத்துக்கல சார், மக்கள் அதை புறக்கணிக்கிறாங்க. அதுதான் நான் சொல்றேன். நீங்க பாஜகவோட கூட்டணி வைங்க, ஓகே, திமுக வீழ்த்த வேண்டும் என்ற உங்களுடைய நோக்கம் சரி, அப்படி வச்சுப்போம். உங்களுடைய பார்வையில் அது சரின்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய பார்வையில் உங்களுடைய நோக்கம் சரி என்று எடுத்துக்கொண்டால் இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அதை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது செய்ய போறீங்க? பாஜக நீங்கள் என்ன டிமாண்ட் வச்சிருக்கிறீங்க? என்ன தமிழ்நாடு நலன் சார்ந்து பாஜகவுக்கு நீங்கள் வச்சிருக்கிற டிமாண்ட் என்ன? தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்து நீங்கள் பாஜக கொடுத்துருக்கக்கூடிய அழுத்தம் என்ன?
எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணி தந்தால் தான் உங்களோட கூட்டணி. நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? ஸ்டாலின் ராகுல் காந்தியை தமிழ்நாட்டுக்கு வர வச்சு சொல்ல வச்சார், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் கொண்டு வருவோம், நாங்கள் ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்தோம்னா நீட்டுக்கு விலக்கு கொடுப்போங்கிற வரைக்கும் சொன்னார். நீங்கள் ஏதாவது ஒன்று தமிழ்நாடு நலம் சார்ந்து உங்களால் வந்து பாஜகவிடம் போராடி வாதாடி பெற்றுத்தர முடிகிறதா? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நீங்கள் ஏன் பேரை நீக்கிட்டாங்கன்னு கேட்டால் அதுக்கு பாஜகவை கண்டிப்பதற்கு அவருக்கு மனம் இல்லை. மாறாக என்ன சொல்கிறாரு, திமுக அதிக அழுத்தம் கொடுக்கலைங்கிறாரு. இதெல்லாம் மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? அப்போ நீங்கள் முற்று முழுவதுமாக பாஜகவோடு சரண்டரான பிறகு மக்கள் உங்கள் கூட்டணியை அங்கீகரிக்க மறுத்து விட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். உங்களிடம் எந்த குறைந்தபட்ச கொள்கை திட்டமும் இல்லை. அது வந்து இந்த கூட்டணியை கட்டியெழுப்பதில் பெரும் சிரமத்தை கொடுக்கும். கூடுதலாக ஒரு தகவல் சார், கூட்டணியை கட்டியெழுப்புறது ஒரு பக்கம் விட்டுருங்க, பாமக உங்கள் கூட்டணிக்குள்ளே வரும். நீங்கள் நேற்று ஒரு சீட்டு போட்டிங்கல்ல, பாமகவுக்கு இத்தனை இடம்னு. பாமகவில் யாருக்கு அது? ஐயா அன்புமணி ராமதாஸுக்கா, ஐயா ராமதாஸ் அவர்களுக்கா? மன்னிக்கணும், ஐயா அன்புமணி அப்படி வச்சுப்போம். ஏன்னா அவர் ராமதாஸுங்கிறத பின்னாடி சேர்க்கக்கூடாதுங்கிறாரு. ராமதாஸ் ஐயா வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுத்தோன்னா டாக்டர் அன்புமணிக்கா அல்லது ஐயா ராமதாஸுக்கா? இதில் யாருக்கு அந்த சீட்டு? அவங்களுக்குள்ளே அவ்வளோ குழப்பம் இருக்குது. ஒரு மாம்பழத்தை 2ஆக வெட்டி யாருக்கு பங்குங்கிறத சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ளே நீங்கள் எப்படி ஒரு கூட்டணி கட்டி எழுப்ப போகிறீங்க? இதுக்குள்ளே நீங்கள் தாவேக்கா வேற கூட்டிட்டு இருக்கிறீங்க. ஒரு பெரும் குழப்பத்திற்குள்ள அதிமுக கூட்டணி இந்த நிமிடம் வரைக்கும் நிற்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.